ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்ல போர் அடிக்குன்னு நேரா பைக் எடுத்துட்டு சங்கதுரை பீச் போலான்னு சங்கதுரை பீச் வந்தோங்க. அங்க வந்து பார்த்தா நான் வர டைம் தான் பயங்கர கூட்டமா இருந்துச்சு. எதுக்குன்னு அதில இருக்க போர்ட பார்த்தா விநாயகர் சதுர்த்தியோட கடைசி நாள்னு போட்டிருந்துச்சு. அது வந்து பக்கத்து ஊர்ல இருந்து விநாயகர் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க சங்கதுரை பீச்ல தான் கரைப்பாங்களாம். அதனால பயங்கர கூட்டமா இருந்துச்சு. ஒரு ஃபங்ஷன் கணங்கா நடத்திட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பீச்சுக்கு வந்தே தான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் வரது வரை நாங்கள் வெயிட் பண்ணோங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதில் விநாயகர் எல்லாம் பசங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. வேற லெவலில் இருந்துச்சு. அவங்க சும்மா பாட்டு போட்டு வைப் பண்ணிகிட்டே தான் வந்தாங்க. அப்படியே நம்ம பார்த்துட்டே இருந்தோம். ஒரு ஒரு ஊரில் இருந்து ஒரு ஒரு விநாயகர்லாம் வந்துட்டு வந்து பயங்கர அழகாக இருந்துச்சுங்க. வேற லெவலில் இருந்துச்சு விநாயகர் எல்லாமே. நாட்டுக்கொண்ட பிள்ளையாரே வட்டி மேல வட்டி போட்டு வரவழிக்கும் பிள்ளையாரே கருப்பா கருப்பழகா ஆனமுக பேரழகா சுருப்பா சுருப்பா நல்ல வழி காட்டிடப்பா செட்டான செட்டியாரே நாட்டுக்கொண்ட பிள்ளையாரே வட்டி மேல வட்டி போட்டு வரவழிக்கும் பிள்ளையாரே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலத்தை போலுமே ஈற்றனை நந்தி மகந்தனை யான கொடுங்கினை பூமியில் வைத்தடி போற்றுகின்றேன் அச்சங்கள் தூளாக்கும் சிவனோட மகனே தந்தாண்டா தந்தாண்டா கற்பக வீரனை துண்டிக்கை வீமனை வாழுமையா பெற்ற ஆசை மகனே நகரம் செழிக்கும் உரை நாடி வந்தோர் வாழ்க்கை பசங்க எல்லாரும் பிள்ளையாருக்கு ஃப்ரெண்டில் வேற லெவலில் வைப் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஃபுல்லாக டான்ஸ் தாங்க. பசங்க எல்லாரும் டைரெக்டாக வந்து விநாயகரை நேராக பீச்சில் கொண்டு வச்சாங்க. வச்சுட்டு விநாயகருக்கு ஒரு பூஜையை போட்டாங்க.
பசங்க அப்படியே விநாயகருக்கு பூஜை எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு நேரா விநாயகரை தூக்கி நேரா கடல்ல கொண்டு கரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையை சொல்ல போனா இது வேற லெவல்ல இருந்துச்சு. இது வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்கும் இந்த ஃபங்க்ஷன். விநாயகர் சதுர்த்தினாலே வருஷத்துக்கு ஒருக்கா தான். வேற லெவல்ல இருந்துச்சுங்க. படையை எவரும் வென்றதில்லை இன்று வரை. ஆசிய கண்டத்திலேயே மிகச்சிறந்த படை வீரர்களான இவர்கள் அழிவில்லா அரக்கர்கள்.